ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இந்த இன்ட்ரோ மட்டும் நான் பின்னாடி லேட்டராக தான் நான் ஷூட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான் பெட்ரூம் மேக் ஓவர் வீடியோ தான். அது ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 டேஸில் வந்து அந்த வீடியோ நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான இடம் சாப்பிட்றது, நெக்ஸ்ட்டு முக்கியமான இடம் தூங்குறது. இந்த 2 இடத்தையும் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் கிச்சன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூமையும் வந்து நாங்கள் மேக் ஓவர் முடித்தோம். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து லைனாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேக் ஓவர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அப்புறம் நாங்கள் வெளியில் போய் க்ரோசரி ஷாப்பிங் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்ததுனால அந்த பெட்ரூம் மேக் ஓவர் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்த புதுசில் ஒரு 10 டேஸில் எடுத்த வீடியோ தான் அது, பெட்ரூம் மேக் ஓவர் வீடியோ. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஹோம் டூர் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக ஹோம் டூர் நான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் டூராக உங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம பெட்ரூம் மேக் ஓவருக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து எங்கள் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலமையில தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து அவ்வளோவா எங்களுக்கு காற்று வந்து பத்தலை. பயங்கரமான டிசைனர் ஃபேன் அது. நான் ஆன்லைனில் பார்த்தேன், செம எக்ஸ்பென்சிவ். இவனுங்க எல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த வீடே ஜாப்பனீஸ் வந்து அந்த ப்ரீஸ் மாதிரி அடிக்குது. இன்டீரியர்லாம் வந்து புயல் காற்று மாதிரி அடிக்கணும். எனக்கு வந்து புயல் காற்று மாதிரி வேணுங்க ஃபேனு. அதனால பாருங்க, இப்போ நான் எப்படி ஓட்டிட்டு இருக்கிறேன்னா பாருங்க, இது ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்குது நைட்ல. அப்புறம் நைட் ஃபுல்லா இந்த ஏசி ஓடுது, ஒரு 1.5 டன் ஏசி ஓடுது. சைட்ல இது பத்தாதுன்னு இந்த சைட்ல ஒரு ஹை ஸ்பீடு ஃபேன் வச்சு மூஞ்சி மேல அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு காத்தே பத்தாது. அதனால இப்ப என்னன்னா எலக்ட்ரிஷியன் பிடிச்சிட்டு வந்து நீங்க இந்த ஃபேனை மாட்டி பாருங்க, இதுல காத்து வருது. இதுல வந்து இது வந்து நாங்க சிங்கப்பூர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஃபேன். டைரக்ஷன்ல 3D எஃபெக்ட்ல எல்லாம் நம்மளால தூங்க முடியாது பாருங்க. இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல வச்சுட்டு அங்க தூங்கணும்னா பரவாயில்ல. அதனால இது வந்து நாங்கள் சிங்கப்பூர்ல இருந்து நல்ல வேலை சரி எதுக்காவது யூஸ் ஆகும், அங்கே வந்து பால்கனிலலாம் ஏதாவது போட முடியுதான்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தோம் 2 ஃபேனு. ஸோ அதை வந்து இப்போ இதில் சூப்பராக காற்று வருங்க. இன்னொன்று என்னென்னா சிங்கப்பூரில் சீலிங் ஹைட் ரொம்ப கம்மி. நம்ம சும்மா 14 அடி உயரம். நம்ம ஊர்ல ஏன் இவ்வளோ ஹைட்டுக்குலாம் நாங்கள் சொந்த வீடு கட்டினோம்னா வேணா ஒரு 12 அடி இந்த மாதிரி இருக்கும். இது 14 ஃபீட் அங்கே, இந்த இடத்துக்கு ஒரு 13 ஃபீட் எங்கேயோ இருக்குங்க. ஆக்சுவலாக நான் சிங்கப்பூரில் வந்து ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு நான் கையிலேயே அப்படியே ஃபேன் தொடச்சிடுவேன். இதெல்லாம் ஏணி வச்சு தான், அவங்க ஒரு ஏணி வச்சிருக்கிறாங்க, அதில் தான் துடைக்கவே முடியும். அப்படி இருக்கு. வார்ட்ரோப்க்கெல்லாம் ஒரு ஏணி. இதெல்லாமே இன்னும் அரேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இருக்குங்க. என்ன டோர் கொடுத்துருக்கலாம், ஒருவேளை இதுதான் ஸ்டைலு, இதுதான் ஜாப்பனீஸ் ஸ்டைலாம். என்ன டோர் கொடுத்துருந்தா நம்ம உள்ளே எப்படி வச்சுருந்தாலும் கதவை வச்சு மூடிடலாம். இதெல்லாம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்குங்க. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பட் நம்ம இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு மெயின் டாஸ்க் வந்து இந்த ஃபேனை தூக்கி மாட்டணும். இன்னொன்று என்னென்னா சிங்கப்பூரில் சீலிங் ஹைட் கம்மி, அதனால இந்த ஃபேனில் பயங்கரமாக காற்று வரும். இதில் சீலிங் ஹைட்டு ஜாஸ்தி, அதனால் காற்று வருமானு ஒரு டவுட்டு தான். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இது வந்து எது எங்கெங்கே இருக்குன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்குது. அண்ட் இந்த ஒயர்ஸ் இது எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. இந்த கண்ணாடி ரொம்ப அழகான கண்ணாடி, இது பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. இந்த கண்ணாடி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒயர்லாம் வந்து கண்ணாலே பார்க்க முடியாது. யூஸ்வலாக நான் இப்படிலாம் வச்சுக்கவே மாட்டேன். இது வந்து எங்களால் பார்க்கவே முடியல கண்ணில். அதனால் இன்றைக்கி வந்து டாஸ்கே வந்து இந்த பெட்ரூமை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறது தான். இப்போதைக்கு வந்து நாங்கள் ஒரு பெட் ஸ்ப்ரெடை ஒரு வாரமாக போட்டு நாங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கோம். பட் இது ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு. இந்த சைடு வந்து இது வந்து அவங்க கொடுத்த டிவி, இது வந்து ஓனரோட டிவி. நம்மளோட டிவியை விட சைஸ் வந்து பெருசு, கொஞ்சம் மாடல் வந்து பழசு, சைஸ் வந்து பெருசு பட் மாடல் வந்து பழசு. அதனால நம்ம சரி பெட்ரூம்க்கு இதை வச்சுட்டு நம்மளோட பழைய செட்டப்லேயே அப்படியே லிவிங்கில் வச்சுட்டோம். ஸோ இதை பெட்ரூம் கொண்டு வந்தாச்சு. நைட் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெட்டில் உட்காந்துட்டு பார்க்கறது. வெயில் கண்ணு சொல்கிற அளவுக்கு. ஆமாம், சரியான எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே வந்து இந்த
சின்ன சின்னதா மவுண்டன்ஸ் அதுதாங்க மலேசியால எங்களுக்கு பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க மவுண்டன்ஸ் தெரியுது, குட்டி குட்டியா வச்சிருக்கோம். குட்டி குட்டியா மவுண்டன்ஸ். ஆக்சுவலா நம்ம இருக்கிறதே ஒரு ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது. அட்ட வெயில மண்டை மேலே அடிக்குது. குட்டி குட்டியா மவுண்டன்ஸ். நம்ம இருக்கிறதே வந்து ஒரு மவுண்டன் தான். அது வந்து ஒரு ஸ்கூல், அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அதை லோக்கல் ஸ்கூல்னு சொல்லுவாங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்களான்னு தெரில இங்கே. பட் அது வந்து ஒரு ஸ்கூல். ஓகே, இது வந்து ஆஃபீஸ் பில்டிங் பாருங்க. அலிபாபாவோட ஆஃபீஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆஃபீஸ் பில்டிங். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாப் சம்பவம் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்டோட வீடு தான் இது. ஸோ அவர் தெரிஞ்சுதான் இந்த வேலையை வந்து பண்ணியிருப்பார். இவ்வளோ பெரிய ரூம்க்கு இந்த ஃபேன் தான் கரெக்டாக இருக்கும்னு. நாங்கள் பாட்டுக்கு தொக்லூண்டு ஃபேனை சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்துட்டு அதை மாட்டி விடுங்கன்னு சொல்லிட்டோம். அதில் வந்து காற்றே வரல. ஆக்சுவலாக இன்னொரு ரூம், இங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து ட்ரை பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு அதில் ட்ரை பண்ணுவோம், அதில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மாஸ்டர் பெட்ரூமில் கை வைப்போன்னு எடுத்தது வந்து நாங்கள் நல்ல டெசிஷன். அது வந்து சரி வரல. அங்கே வந்து சுத்தமாக அதில் காற்றே வரல அந்த ஹைட்டுக்கு. அது வேற ஃபேன் இருக்கு, ஹை ஸ்பீட் ஃபேன் இங்க இருக்கு. ஹை ஸ்பீட் ஃபேன் இந்த சைஸுக்கு வாங்கினாதான் வந்து கரெக்டாக இருக்குமா. ஸோ ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இந்த ஃபேனை தூக்கி உள்ளதாக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒயர் ஷார்ட்டிங் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நாங்கள் சிங்கப்பூர்லேருந்தே வச்சுருக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கு ஒரு பாக்ஸு, டிஐஒய் ஐட்டம்ஸ்க்கு ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேபிள் அடாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தேவைங்கிறப்போ அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல டிப், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இந்த டைசன் ஹேர் ட்ரையர் வந்து எப்படி இருக்குது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை நாங்கள் 2018-19 வாங்கினதுங்க. இன்னுமே நேற்று போய் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அதோட கலர், அந்த மெட்டலோட கலர் எதுவுமே போகலை. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் சர்வீஸ் கூட எது வரைக்கும் கொடுத்ததில்ல. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த டைசன் வேக்யூம் கிளீனர். இது வந்து V17 மாடல். ஸோ வேக்யூம் கிளீனரும் சரி, ஹேர் ட்ரையரும் சரி, டைசன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், நம்பி வாங்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ மோத்தி வந்து அந்த ஒயர் ஷார்ட்டிங்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பிஃபோர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருக்குறீங்க. நான் ஆஃப்டர் வந்து முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஓகே, இந்த ஒரு ஏரியா வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லைட்டும் நம்ம ஹேர் ட்ரையரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது வந்து ஆன்லைனில் கிடைக்குங்க. இது வந்து இந்த ஒயரில் வந்து சுற்றி இதில் வச்சுக்கலாம். ஸோ ஒயர் வந்து தொங்காது அப்படி. ஓகேங்களா. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸு, இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வந்து இந்த ஒயர் வந்து மூவ் ஆகாது. அது மூவ் ஆகும்போது தானே அசிங்கமாக தெரியுது. இது வந்து அப்படியே படிஞ்சிரும். ஸோ ஒரு கார்னரில் போயிடுது இந்த ஏரியா. இப்போ லைட் எரியுது, அழகாக கொடுத்துருக்காங்க அந்த லைட். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடுன்னு இல்லைங்க, நம்ம எந்த வீட்டுக்கு வந்தாலுமே அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் பண்ணி கர்டென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு இங்கேயுமே கண்ணாடி, கர்டென்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் பண்ணி க்ளீன் ஹவுஸாக தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம திருப்திக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கான க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, பெரிய டீப் க்ளீனிங் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பேசிக்கான க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்க்குது. அறிவு பாப்பா, தேங்க்யூ பாப்பா. அச்சுச்சுச்சுச்சோ, நம்ம இந்த பக்கமே வச்சிடலாம் தங்கம், நம்ம டிவி கிட்டே வச்சிடலாம். ஓகேவா. தேங்க்யூ மைலோ.
ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டரே தெரியும். அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பெட் சைட் டேபிள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சார்ஜர் போடுறது வந்து எப்பவுமே பெட் சைடு வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நம்ம சார்ஜ் போட்டுட்டு அது பாட்டுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிளிப் இது எல்லாமே ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்குங்க. அந்த மாதிரி கிளிப் வாங்கி வச்சிட்டோம்னா ஒயர் வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அது அசிங்கமாக வந்து தொங்கிட்டு இருக்காது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு நீட் ஆகிடுச்சு. நீங்கள் பிஃபோர் ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போதைக்குமே வந்து நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 2. ப்ளீஸ் மைண்ட் மை மண்டை. நான் வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சிருக்கிறேன். ரொம்ப டயர்டு ஆக்சுவலாக. இன்னொன்று நம்மளுக்கு வீடு ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா நம்மளுக்கு கையும் புரியாது காலும் புரியாது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று வந்து இந்த ஒயர்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஐக்கியா போனோம். ஏன்னா ஐக்கியாவில் போய் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருந்தால் தான் எங்களால் இதை ஆர்கனைஸே பண்ண முடியும். ஸோ அந்த வேலை முக்கியமாக இருந்துச்சு. அதனால நேற்று அதை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ திருப்பி இன்னைக்கு வந்து டே 2. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வந்து முடிஞ்சிடும். இதுக்கு மேலே பெரிய வேலையில் இது முடிச்சுட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு கீழே மாப் போட்டோம்னா இந்த வேலை வந்து முடிஞ்சிடும். வார்ட்ரோப் ஆமாம், வார்ட்ரோப் வந்து ஒரு பெரிய வேலை. அது வந்து பெரிய டாஸ்க். அது வந்து இன்னைக்கு பண்ணோன்னு வைங்களேன், மற்ற ரூம் எதுவுமே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வார்ட்ரோப் வந்து அது ஒரு அளவுக்கு அதை நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வில் கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த ரூமில் வந்து எதுவும் வேலை செய்யக்கூடாது. இதுவும் பாத்ரூம் கிளீனிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கந்தரகோலமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பெரிய பெரிய ஐட்டம்லாம் வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. அது கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு வேணுங்கிறப்போ ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இந்த பாக்ஸஸ் தான் நாங்கள் வந்து ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இது விலை ரொம்ப கம்மி தாங்க. ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இது வந்து அந்த இடத்துக்கு அந்த வுட்டோட கலருக்கு இந்த கலர் மேட்சாக இருக்கும், கரெக்டாக இருக்குங்கிறனால அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் அந்த ட்ரேலாம் க்ளீன் பண்ணிவிட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம். ஒன்றுலையும் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு மேக்கப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எங்களோட மெடிசின் பாக்ஸ். சிங்கப்பூரில் இருக்கும்போதே இது நாங்கள் வாங்கிட்டோம். சிங்கப்பூர்ல இருக்கும்போது யூஸ் பண்ண மெடிசின் பாக்ஸ். இந்த மெடிசின் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த மாதிரி நம்ம ஊர் விட்டு வெளியில இருக்கிறப்போ நம்மளுக்கு உடனடியா நம்ம ஊர்ல போய் மெடிக்கல் ஷாப்ல போய் தலைவலிக்குது மாத்திரை கொடுங்க, வயிறு வலிக்குது மாத்திரை கொடுங்கிற மாதிரிலாம் இங்க வாங்க முடியாது. மலேசியால எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபார்மசிஸ் வாங்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. பட் சிங்கப்பூர்ல பேசிக்கான பேனடால், நம்ம பேராசிட்டமால்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் மற்றபடி வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் சில மெடிசன்ஸ் எல்லாம் தருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்போ ஊருக்கு போனாலும் சரி எங்களோட பேசிக் மெடிசன்ஸ் ஆத்விக்க வந்து டாக்டர் கிட்ட கூட்டு போய் பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டு போய் சேஃப்டி மெடிசன்ஸ் ஓகேங்களா. அதாவது வாந்தி எடுத்து கண்டினியூஸா வந்து வாந்தி எடுத்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு, ஸ்டொமக் அப்செட்னா கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இமீடியட்டா நம்மளுக்கு வேணும். காஃப் வருது கொடுக்குறோம். ஒரு வாரம் காஃபே சரியாகல அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகும். பட் ஒரு இமீடியட்டா நம்ம ரெமெடிக்கு வந்து கண்டிப்பா எங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே நாங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுதான். இந்த பாக்ஸ் வந்து அழகா இருக்கு. வந்து நார்மலா ஸ்டிக்கர் வந்து பிரிச்சோம்னா இப்படி தான் ஆகும். ஆமா, நார்மலா நம்ம ஒரு ஸ்டிக்கர் வருதுன்னு வைங்களேன், அது கையில நோண்டோம்னா இப்படிதான் ஆகும். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் வந்து கழட்டுறதுக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்க அத்தை வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க பாத்திரத்துக்கெல்லாம். அவங்க வந்து கொஞ்சம் அடுப்புல சூடு பண்ணி எடுப்பாங்க. இப்ப நம்ம வந்து இது வந்து பெட்டர். ஸோ நீங்கள் இந்த ட்ரையர் வச்சு பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கணும், பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா மெல்ட் ஆயிரும். அதனால ரொம்ப ஹீட் வச்சுக்க கூடாது. அந்த கார்னர்ஸில் மட்டும் நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கன்னா அந்த கம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஹீட் ஆகிருக்கு. வந்து நம்ம ஒரு சைடில் இருந்து அப்படியே தூக்கிட்டு அப்படி பிரிச்சோம்னா அப்படியே ஸ்மூத்தாக வந்துடும், பட்டர் மாதிரி வந்துடும். இருந்த இடமே தெரியாமல் தட்டமே இருக்காது. இதெல்லாம் வந்து எங்களோட பாத்ரூம் சப்ளைஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவக்காய் தூள். நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். தலை வச்சுருக்காங்க. இந்த சீவக்காய் தூள் வச்சு கோலாலம்பூரில் இருக்கிறவங்க எல்லாரும் மண்டையும் கழுவலாம். அவ்வளோ சீவக்காய் தூள். என்னடா 2 கிலோ தான் இருக்கும் இதில். 2 கிலோ தான் இருக்குமா சீவக்காய் தூள்? 2 கிலோ தான். இது வந்து பூந்தி கொட்டை பவுடர். இதெல்லாம் நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட பாத்ரூம் சப்ளைஸ். இது வந்து போன இதுலேயே காமிச்சிருப்பேன், நான் சிங்கப்பூர்லேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மோத்தியோட ஆயுதம். இது வந்து மினி பிரிண்டருங்க, நம்ம அழகாக பிரிண்ட் பண்ணி லேபிள் பண்ணிக்கலாம். தான் பிரிண்ட் பண்ணணும் வந்து அதுக்கு ஒரு ஸ்மைலி வேற. ஆல்ரைட், இப்போ வந்து மோத்தி இந்த சைடு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் அதுக்குள்ள வந்து என்னோட பாத்ரூம் கிளீனிங் ஸ்கில்ஸை வந்து இறக்க போறேன். ஸோ நல்லா ஃபுல் செட்டப்போட வைப்பர், மாப், ப்ளீச், குளோரெக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாத்ரூம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணோம். இன்னும் எனக்கு ஒரு ஐட்டம் இல்லைங்க. நான் வந்து எப்பயுமே இந்த பாத்ரூம் கண்ணாடிக்கு வந்து வினிகர், பேக்கிங் சோடா, டிஷ்வாஷ் லிக்விட் மூணையும் கலந்து ஒரு லிக்விட் இல்லைன்னா என்னால் துடைக்கவே முடியாது. பட் இன்னும் நாங்கள் வினிகர் வாங்கலை. ஸோ இப்போதைக்கு இருக்கிறதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளீனிங்க்கு வந்து வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து எங்கள் மாஸ்டர் பாத்ரூம் டூருக்கெலாம் காட்டல. பட் பேசிக்காக இப்படி இருக்குது. நாங்கள் வந்து இன்னும் எதுவுமே பண்ணல இதில். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கான்ட்ராக்டர் வந்து ஷவர் ஹெட்லாம் எங்களுக்கு மாற்றி கொடுத்தாரு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி டர்ட்டியாக தான் இருக்குது. ஸோ இனிமே தான் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் டாஸ்க். இதுவும் முடிஞ்சால் தான் பெரிய டாஸ்க்கே முடியும். ஆக்சுவலாக இந்த வீட்டில் பாத்ரூம்லேயும் சரி மற்ற இடத்துலையும் வந்து எங்களுக்கு எங்கேயுமே ஆர்கனைசிங் ஸ்டாண்ட் மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் அது வராது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அமேசானில், லசாடாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசிங் ட்ரேஸ் வந்து கிடைக்கும். கார்னர் ஸ்டாண்ட் இல்லை கார்னர் ஆர்கனைசர் அந்த மாதிரிலாம் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர், பேஸ்ட், ப்ரஷ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டும் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஈஸியாக வந்து வந்துடும். அதுக்காக ரொம்ப வெயிட் வச்சா தாங்காது. அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை வெயிட்டுக்கு எந்த மாதிரி ட்ரே அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை பொறுத்து வாங்கிக்கலாம். ரொம்ப ஹெவியானது வைக்கணும்னா அதுக்கு தகுந்த ஆர்கனைசர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம கீழே தரையிலலாம் வச்சுட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். பாத்ரூம் க்ளீனிங் ரொம்ப டீப் க்ளீனிங் இல்லை. இன்னொன்று நம்ம பாத் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து என்னால் கேமரா வச்சு எடுக்க முடியல, ஏன்னா தண்ணி பட்டுரும். ஸோ அதனால் மேலால் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தாங்க குளோரக்ஸு, ஹார்பிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே, இப்போ அந்த பக்கம் பாத்ரூம் முடிச்சுட்டேன். இந்த சைடு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நம்ம இது வந்து ஸ்டார்டிங், இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து மிஸ்சலேனியஸ் இயர்பட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஹேர் ப்ரஷ் இருக்குது, லிண்ட் ரோலர் வந்து இருக்குது. இந்த லிண்ட் ரோலர் ரொம்ப முக்கியம், அது இருக்குது. இதில் வந்து பாடி லோஷன், சன்ஸ்க்ரீன்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து பொதுவாக நம்ம மேக்கப்லாம் முடிச்சு கிளம்புறப்போ போடுவோம். ஸோ இந்த மிரர் கிட்ட வச்சுக்கலான்ட்டு இது இங்கே வச்சுருக்கு. இது வந்து வாட்ச் பாக்ஸ். ஆக்சுவலாக இன்னொரு வாட்ச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணணும். இதில் மோத்தி என்னோடது கலந்துருக்கு. பட் எனக்கு ஒரு வாட்ச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஸோ வாட்ச் பாக்ஸ் இன்னொன்று வந்துச்சுன்னா அது 2 ஆக்குபை பண்ணிடும். அது நம்மளோட மெடிசன் பாக்ஸ். அங்கே என்ன வைக்கிறதுன்னு தெரில, இப்போதைக்கு ஏதோ இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த டேபிள், இது பாக்ஸ் எடுத்துருவோம். இது வந்து இந்த ஆர்கனைசரில் வந்து பர்ஃப்யூம்ஸ், ஹேர் ஜெல் அது மட்டும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் கொஞ்சம் அங்கேயே வச்சுருக்கு, பாத்ரூம் கிட்டேயே வச்சுருக்கு அந்த வார்ட்ரோப்பில். ஸோ அது போக நம்ம கிளம்புறப்ப தானே பர்ஃப்யூம்லாம் மோஸ்ட்லி போடுவோம். அதனால் அது ஹேர் ட்ரையர்லாம் இங்கே. ஓகே, இது வந்து என்னென்னா கூட இந்த கவர் காட்டு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த
பெட் ஸ்ப்ரெட் தான். பெட் ஸ்ப்ரெடுக்கு முன்னாடி ஒரு ஷீட் ப்ரொடெக்டர். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபிட்டட் மேட்ரஸ் ப்ரொடெக்டர். இந்த ப்ரொடெக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கேஎல் கேட்வே மால்னு ஒரு மால் இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்கினது. இதுவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட் பெட் ஸ்ப்ரெடை விட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ஃபிட்டட் மேட்ரஸ் ப்ரொடெக்டர், ஜென்டில் ஆன் ஸ்கின், அன்ஃபேவரபிள் ஃபார் பாக்டீரியால் அண்ட் டஸ்ட் க்ரோத்தான். அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பில்லோ வந்து நான் இந்த பில்லோ வாங்கினாங்க. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, இது சிங்கப்பூர் டகாஷிமாயாவில் வாங்குச்சு. டவுன் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து பறவையோட இறகு அதுதான் வந்து இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அப்படி நம்ம தலை வச்சோன்னா உள்ளே போயிடும், அப்புறம் அதுவே ரைஸ் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் வந்து டகாஷிமாயா சிங்கப்பூரில் வாங்குச்சு. ரொம்ப நல்ல பில்லோ. மோத்திக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக வேணும், அதே சமயம் ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ வந்து கடையில் வந்து இது சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஏர்கான் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, நைட்டு ஏர்கான் யூஸ் பண்ணுறப்போ இது வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து தரும். ஓகே. ஸோ ஒரு சைடு வந்து இந்த கூல் லேயர் வந்து ஜெல் மாதிரி ஒரு லேயர் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடில் வந்து மெமரி ஃபோம். ஓகேங்களா. ஸோ அது குட் வென்டிலேஷன். அப்புறம் ரிமூவபிள் ஜிப்பர்டு கவர், அது நம்ம கழுவி கலட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் ஹெட்டேக் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து இங்கே தான் நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த கேஎல் கேட்வே மாலில் தான் வந்து வாங்குச்சு. ஓகே. ஃபைனலி பெட் ஸ்ப்ரெட் போட்டுவிட்டு வேக்கம் போட்டு மாப் பண்ணியாச்சு. ரூம் வந்து யூஸபிள் கண்டிஷனுக்கு வந்து வந்துருச்சு. இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம ஏஸ்தட்டிக்காக எப்படி வந்து மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். ரூம் வந்து ரொம்ப அழகான ரூம் தான். அதை நம்ம வந்து இன்னும் இதுக்கப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் வால் லைட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு எப்படி நம்ம ஏஸ்தட்டிக்காக அழகுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்காக வந்து ரூம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரெட் கார்பெட் வந்து நம்ம காஷ்மீர் கார்பெட் கிடையாது. நாங்கள் இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை. மோத்திக்கு வந்து அதை பெட்ரூமில் போடணும், இல்லை லிவிங்கில் போடலான்னு ஆசையாக இருக்குது. நான் தான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், அதை விரிக்கணுமா அப்படியே பத்திரமா வச்சுக்குவோம் அப்படின்னு. பட் பார்ப்போம். ஓகே. ஹோம் டூர் அப்போ விரிக்க முடியுதா என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ரூம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர். டாடா பாய்.